ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது திருமண தடை நீங்க திருமணம் விரைவில் நடக்க எளிய வாழ்வியல் பரிகாரம். இளமையில் தனிமை இனியதாக இருக்கும். ஆனால் ஒரு 35 வயதிற்கு மேல் அது எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்பதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. 32 வயதுக்கு மேல் ஆகியும் திருமணம் ஆகாமல் இருக்கும் சகோதர சகோதரிகள் மிகவும் எளிதான இந்த வாழ்வியல் பரிகாரத்தை செய்து விரைவில் சம்சார சாகரத்தில் மூழ்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஈசன் துணை நின்று அருள்புரிய வேண்டுகிறேன். இந்த பரிகாரம் உங்கள் அன்றாட வேலைகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் செய்யக்கூடியது, அதிக செலவு இல்லாதது. ஆனால் இந்த பரிகாரத்தின் பலன் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திர உணவுகளை தானமாக கொடுத்து வர வர திருமண தடை நீங்கி உடனே திருமணம் நடக்கும் வாய்ப்பு விரைவில் கூடி வரும். உங்கள் லக்கணம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் எது என்பதை உங்கள் ஜாதகத்தில் கிரக பாதாச்சாரம் என்று ஒரு சார்ட் கொடுத்திருப்பார்கள். அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் லக்கணத்திற்கு உண்டான 7ஆம் அதிபதி என்ன என்பதை இந்த சார்ட்டில் பார்க்கலாம். மேசம், விருச்சிகம் உங்கள் லக்கணமாக இருந்தால் உங்கள் 7ஆம் அதிபதி சுக்கிரன். ரிஷபம், துலாம் உங்கள் லக்கணமாக இருந்தால் உங்கள் 7ஆம் அதிபதி செவ்வாய். மிதுனம், கன்னி உங்கள் லக்கணமாக இருந்தால் உங்கள் 7ஆம் வீட்டு அதிபதி குரு. கடகம், சிம்மம் உங்கள் லக்கணமாக இருந்தால் உங்கள் 7ஆம் வீட்டு அதிபதி சனி. தனுசு, மீனம் உங்கள் லக்கணமாக இருந்தால் உங்கள் 7ஆம் வீட்டு அதிபதி புதன். மகரம் உங்கள் லக்கணமாக இருந்தால் உங்கள் 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். கும்பம் உங்கள் லக்கணமாக இருந்தால் உங்கள் 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன். லக்கணத்திற்கு உண்டான 7ஆம் அதிபதி என்ன என்பதை ஒரு உதாரண ஜாதகத்துடன் இந்த சார்ட்டில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் விருச்சிக லக்கணத்தில் பிறந்துள்ளார். விருச்சிக லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆவார். லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் என்ற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். சர்க்கரை பொங்கல், பப்பாளி பழம், சாத்துக்குடி தானம் செய்யலாம். நட்சத்திரத்துக்கான உணவு எது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தால் முந்திரி பருப்பு தானம் செய்யவும். உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் பரணியாக இருந்தால் நெல்லிக்கனி தானம் செய்யவும். உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் கிருத்திகையாக இருந்தால் பேரீச்சை பழம் தானம் செய்யவும். உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் ரோகிணியாக இருந்தால் நாவல் பழம், பால் உணவுப் பொருட்களை தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் மிருகசீரிசமாக இருந்தால் தேங்காய், இளநீர் தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் திருவாதிரையாக இருந்தால் வாழைப்பழம் தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் புனர்பூசமாக இருந்தால் கரும்பு ஜூஸ் தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் பூசமாக இருந்தால் ஆப்பிள், லட்டு தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் ஆயில்யமாக இருந்தால் முருங்கைக்காய் தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் மகமாக இருந்தால் மாங்காய் தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி பூரம் நட்சத்திரத்தில் இருந்தால் எலுமிச்சை பழம், லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாதம் தானம் செய்யலாம்.
உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்தால் மாதுளை பழம், கடலை மிட்டாய் தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் ஹஸ்தமாக இருந்தால் ஆரஞ்சு பழம் தானம் செய்யலாம். உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமாக வந்தால் சர்க்கரை பொங்கல், பப்பாளி பழம், சாத்துக்குடி தானம் செய்யலாம். உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் சுவாதியாக வந்தால் காப்பி, தேன், உலர் திராட்சை போன்றவை தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் விசாகமாக வந்தால் டீ, கல்கண்டு, மைசூர் பாக் போன்றவற்றை தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் அனுசமாக வந்தால் சப்போட்டா பழம், வெண்பொங்கல் தானம் செய்யலாம். லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி கேட்டையாக வந்தால் வல்லாரைக்கீரை, செர்ரி பழம் தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் மூலமாக இருந்தால் கொய்யாப்பழம், பாதாம் பிஸ்கட், பாதாம் பருப்பு போன்றவற்றை தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் பூராடமாக இருந்தால் வெள்ளரிக்காய், காளான் பிரியாணி, காளான் ரைஸ் போன்றவற்றை தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்றிருந்தால் பலாப்பழம், கொழுக்கட்டை தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் திருவோணமாக இருந்தால் கேசரி, சீதாப்பழம், வெற்றிலைப்பாக்கு தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் அவிட்டமாக இருந்தால் தக்காளி சாதம், தக்காளி ஜூஸ், தக்காளி ஜாம் போன்றவற்றை தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் சதயமாக இருந்தால் கருப்பு திராட்சை, பாதாம் போன்றவற்றை தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்றிருந்தால் மாம்பழம், ஊறுகாய் தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதியாக இருந்தால் அன்னாசி பழம், மஞ்சள் லட்டு தானம் செய்யலாம். உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் ரேவதியாக இருந்தால் இலந்தை பழம், கொத்தமல்லி சாதம் தானம் செய்யலாம்.